என்ன தலையில பானை இருந்து பழக்கமா, அதுக்கு தகுந்த மாதிரி இடுப்பு உடனே ஒடியறதுக்கு ஆரம்பிச்சிடும். அத போலவே கண்ணன் நடப்பானா. அத போல இவளும் நடந்து காட்டி கண்ணனே கூட இருக்கிறா போல நினைத்தாள். அப்படி தேடிட்டு போயிருக்கா. பார்த்தா இந்த பக்கம் ஒரு 2 காலடி, அந்த பக்கம் ஒரு 2 காலடி. காலடி சுவடுகள் தெரிஞ்சது. தேடின்னு போன கோபிகளுக்கு புரிஞ்சுனுட்டா. யாரோ ஒருத்திய மட்டும் கண்ணன் அழைச்சின்னு போயிருக்கான்னு தெரிஞ்சுனுட்டா. என்ன இத்தனை பேரையும் விட்டு பிரிந்தானா, ஆரோத்தி கைய மட்டும் அழைச்சின்னு போயிருக்கான் போல் இருக்கு. என்ன பாக்கியம் பண்ணாலோ அந்த ஒருத்தி என்ன நினைத்து வாழலாம். அந்த காலடியை தொடர்ந்து போவோம், கண்ணன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவோம். பின்னாடி போக ஆரம்பிச்சா காபிதேன சமாயாதா கிருத புண்ணியாம் அதாலசா பதானி தச்சாச்சைதானி தனான் அல்பத்து நியூனிச்ச புஷ்பாபச்சய மத்ரோச்சக்ரைகே தாமோதரே த்ருவம் ஏனாகிராக்ராந்த மாத்திராணி பதான்யத்ர மகாத்மனா. கொஞ்ச தூரம் 2 அடியும் போயிட்டே இருந்தது. அப்புறம் பார்த்தா 2 காலடியை காணும். ஒரே ஒரு காலடி மட்டும் தெரிஞ்சது. அதாவது ஒருத்தர் மட்டும் 2 காலை வச்சு நடந்திருக்காப்புல இருக்கு. ஆனா வித்தியாசம் தெரிஞ்ச இந்த இடத்துல இப்ப இருந்த காலடி அழுத்தமா பதிரிஞ்சிருந்தது. ஏற்கனவே 2 ரெட்டை தெரிஞ்சது, மேலோட்டமா தெரிஞ்சது. இப்ப ஒரு ரெட்டை தான் தெரியறது, ஆனா அழுந்தி இருந்துதான். யோசிச்சு இந்த பெண்கள்லாம் புரிஞ்சுட்டா என்ன நடந்திருக்குன்னு. இந்த ஒரு பெண்ணை மட்டும் அழைச்சின்னு போனானோ இல்லையோ, அவளுக்கு மெதுவா தலைக்கணை ஏறித்து. இத்தனை பேரையும் விட்டுட்டு நம்ம மட்டும்தான் கண்ணன் அழைச்சு வந்திருக்கான். அப்ப எனக்கு எவ்வளவு பெருமை இருக்கணும். நான் தான் கண்ணனுக்கு நெருங்கினவள்னு தலைகனை ஏறித்தான். கொஞ்ச தூரம் போக போக இதை நாம பயன்படுத்தி போனுட்டு என்ன பண்ணா, கீழே உட்கார்ந்துட்டா. உட்காந்து இனிமே கண்ணனை என்னால நடக்க முடியாது, வேணும்னா நீ தூக்கிட்டு போ அப்படின்னு மெதுவா கண்ணனை பார்த்து சொன்னா, சரி தூக்கிட்டு போறேன். கண்ணன் ரொம்ப அழகா நடிக்க ஆரம்பிச்சுட்டான். அந்த சமயத்துல தூக்கி தோல்ல உட்காத்தி வச்சுன்னு தூக்கின்னு போனானா. அதனாலதான் இப்ப ஒரு ரெட்டை தான் தெரியறது, அது அழுந்தி தெரியறது. என்ன பாரம் ஏறெடுத்தோம் இப்ப தோல் மேலே. அதனால அந்த ரெட்டை தாளடி அழுந்தி நடக்க இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சு. அப்புறம் பார்த்தா யாரோ உட்காண்டு ஆப்புல ஒரு இடத்துல தெரிஞ்சது. அப்புறம் ஒன்னையுமே காண ஒரு பெண்ணு உட்காந்து அழுதுன்னு இருக்கா. இதத்தான் இவர்கள்லாம் பார்த்தா. நடந்த கதை என்ன தெரியுமா, கண்ணன் தூக்கிட்டு போனா அந்த ஒரு பெண்ணை. அவளுக்கு இன்னும் கர்வம், கண்ணனே நம்மள தூக்கிட்டு போறாருன்னா நாம நம்ம பிரிக்க முடியாதுன்னு தலையில ரொம்ப கர்வம் ஏறெடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு இடத்துல கீழே உட்கார்ந்து அவள். அப்போ ஒரு மரத்துல நிறைய பூங்கொத்துகள் தொங்கி இருந்தன. கண்ணனே அந்த பூவை பறிச்சு கொடு, என் தலையில வை அப்படின்னு ஆணையிட்டாலும். சரி பண்றேனே. நேர கிடுகிடுன்னு அந்த மரத்து மேல ஏறினா அங்கிருந்து பூவை பறித்து கொண்டு வந்தான். கையில கொடுக்க போனான் கண்ணன். உடனே இப்படி தலையை திருப்பி வச்சு விடு அப்படின்னு கை காட்டியிருக்கான். இவ்வளவு தூரம் ஆயிடுத்த அவளுக்கு. சரி அப்ப இவளுக்கும் பாடம் புகட்ட வேண்டியதுதான். என்ன அவ தலையை குனிஞ்சாளா பூவை வச்சுக்கிறதுக்கால காணன் கண்ணன் அந்த இடத்துல. இப்போ இந்த ஏற்கனவே இருந்தவா பாடு தேவலை. என்ன 10 பேரை சேர்ந்தாப்புல விட்டுட்டு வந்திருக்கானா, ஒருத்தி கை கோத்துண்டான அழ முடிஞ்சது. இங்க தள்ளி கொண்டு தனியா வேற விட்டுட்டு போயிட்டானா, இவளுக்கு கூழ அடறதுக்கு கூட ஆள் கிடையாது. இப்போ தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்க வேண்டியதான். அந்த பெண்ணை தான் இவர்கள் பார்த்து, இப்படி ஒன்னையும் சேர்த்து விட்டு போனானா என்ன அவளோட சேர்ந்து அழுது கண்ணனை தேடி போனார்கள். இது ராசக்கிரீடனுடைய அற்புத சரித்திரம். சுகாச்சாரியர் சாதிக்கிறார், நான் அடுத்த பிறவி பிறப்பேன் என்னால் எதுவா பிறக்கணும் தெரியுமா, கண்ணனை விட்டு பிரிந்து தேடி தேடி ஆற்றாமையோட அழுது அரத்தி கொண்டு நடந்து போனார்களே கோபிகைகள். அந்த கோபிகளுடைய திருவடிப்பட்ட மண் துகளிலே ஒன்றாக பிறந்தால் போரும். அது பிறக்கிறதுனால கிருஷ்ண பக்தி வளருமே தவிர என்னை எவ்வளவு தூரம் ஆசையோட தேடி போனார்கள். குலசேகர ஆழ்வார் இதைத்தான் பிரார்த்திக்கிறார். திருவேங்கடன் திருமலையப்பனை தேடுறதுக்காக போனார். 10 போஷரங்கள் செடியாய வல்வினகள் தீர்க்கும் திருமாலே நடியானே வேங்கடவா உன் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. அழகான 10 போஷர. ஊனேறு செல்வத்து உடற்பிறவி ஆண் வேண்டேன். இந்த உடல் பிறவி இனி எனக்கு வேண்டாம் மறுக்கிறார் ஆழ்வார். பின்ன என்னவா வேணும்? என்ன ராஜா ராஜான்னு எல்லாரும் ஒதுக்கி வச்சுடுறா, தனி வரிசையில் அழைச்சின்னு போய் சேவை பண்ணி வச்சுடுறா. வேண்டாம், நான் என்னவா பிறக்க போறேன் தெரியுமா, திருமலையில போய் பிறக்கணும். கண்டதா பிறந்தாலும் சரி. முதல்ல சொன்னார் ஆழ்வார், நான் போய் அந்த ஊர்ல ஒரு செண்பக மரமா பிறக்க போறேன்னா. செண்பக மரம்னா 6 ஒதுக்கி வைக்க மாட்டா, பெருமாளை எப்ப வேணுமோ சேவிச்சுக்கலாம்னு. அப்புறம் தோணித்து, யாரானும் மலையை விட்டு இறங்கி போறவன் செண்பக பூவை பறிச்சு தலையில வச்சுன்னு கீழே போட்டான்னா என்னால பெருமான் அப்புறம் சேவிக்கவே முடியாது. அதனால நல்ல பூவா இருந்து பிரயோஜனம் இல்லை. நான் ஒரு கள்ளி செடியா வளர்ந்துடுறேன். ஒத்துன தலையில வச்சுன்னு போக மாட்டாளோ இல்லையா, இந்த கள்ளி செடிங்கிறத வளர்ந்துடுறேனே. தம்பகமாய் கிடப்பேன்னார். அதுலயும் சந்தேகம் வந்துருத்து. அது ரொம்ப குளிர் பிரதேசம் சுவாமி. இந்த திருமலை மேல போனாரே ரொம்ப குழுன்னு இருக்கும். சூடா வெந்நீர் போட்டு குளிக்கணும்னு எல்லாரும் முயற்சி எடுப்பார்கள். இது வெறும் கள்ளி செடி. இத்த போட்டு வெந்நீர் போடலான்னு ஆறான்னு எரிச்சு விட்டான்னா என்னால் அப்புறம் சேவிக்க முடியாது, கள்ளியா இருக்க மாட்டேன்னு விட்டார். சரி வேண்டாம், கான் ஆராய் பாய்வேனே, அங்க ஓடுற ஏதான ஒரு ஆறு நதியா இருக்கேனேன்னார். நன்னா இருக்கும். ஐப்பசி மாசம் போனா நதியில நிறைய தண்ணீர் ஓடும், நன்னா சேவிக்கலாம். வைகாசி மாசம் வந்துடுதுன்னா காஞ்சே படுமே நதி, அப்ப சேவிக்கவே முடியாது, வேண்டாம் மறுத்துட்டார். சரி அடுத்தது என்ன பண்ணுவார், குறுகாய் பிறப்பேனே, ஒரு குறுகு ஒரு பறவையா பிறக்க அங்கேயே இருந்துடுறேனேன்னார்.
பறவையா பிறந்தா சின்ன பறவையா இருந்தா தேவலே, ரெக்க முளைச்சுடுத்துனா பறந்து கீழே இறங்கி வந்து விடுமே, வேண்டாம் வேண்டாம், பறவையாவும் வேண்டாம் விட்டார். சரி போவோம். எம்பெருமான சேவிக்கிறதுக்கு அடியார்கள்லாம் போனா அவர்கள் நடந்து போகிற வழியாக கிடக்கிறேன். ஏன்னா அந்த வழியாக இருந்துட்டேன்னா எல்லா பெரியோர்களுடைய திருவடியும் படுமொழியோ கிடக்கிறேன். அங்கேயே சந்தேகம் வந்துருது. இந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ரொம்ப பணக்கார தேவஸ்தானம், இன்னி வரைக்கும் இது வழின்னு வா, நாளைக்கு மலையை குறைஞ்சு இன்னொரு வழி போட்டாள்னா ஒருத்தர் என் பேர்ல நடக்கவே மாட்டான். வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரே வழியில தான் மேல போயிருந்தோம், அதே வழியில தான் கீழே வந்துட்டோம். இப்ப 2 வழி போட்டா, இது ஒரு வழி நேர போலாப்புல 7 தினம் சுத்தினா போறோம், இந்த திரும்ப வரச்சேதான் சுத்தி சுத்தி கீழே இறங்கணும். இங்க நாளைக்கு ஒரு 3வது வழியை போட்டு வச்சுட்டா குலசேகர மேல ஒத்துட்டு நடக்கவே மாட்டாளோ இல்லையோ, வேண்டாம். பின்ன என்னதான் பண்றதுன்னு அவருக்கு புரியல. பண்ணலாம், பெருமானுக்கு முன்னாடி படி வச்சிருக்காளோ இல்லையோ, அந்த படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, ஒரு அச்சேதனம் அறிவற்ற ஒரு கல்லான படி, அந்த படியாக பிறந்தாவது உன்னை சேவிச்சோம்னார். அது நன்னாத்தா இருந்து சந்தேகம் வந்துட்டு அவருக்கு, ஒருவேளை அந்த படிக்கு தங்க கவச்சம் போட்டுட்டாள்னா நான் அதுக்கப்புறம் எப்படி சேவிப்பேன், ஏன்னா படியும் மூடிவிட்டாள்னா எம்பெருமான் எப்படி சேவிக்க, ஒன்னும் புரியல ஆழ்வாருக்கு. எம்பெருமான் பொன்மனமேல் ஏதேனும் ஆவேனே, எதுவாக பிறந்தாலும் சரி அவனை சேவிக்கிற பேரு கட்டினால் போறோம். அதைத்தான் உத்தவர் பிரார்த்திக்கிறார், சுகாச்சாரியர் பிரார்த்திக்கிறார். இவன் இந்த தேடின்னு போன கோபிகாஸ்திரிகளுடைய திருவடி மணல் அதுவாக பிறந்தால் நமக்கு போராதா, அதை விட பாக்கியம் பண்ண வேணுமா? அதை முடித்தான். ராசக்கிரீட முடிந்தது. அரிஷ்டாசுரங்கிற எருது இந்த களமாட்டையும் அடக்கினான் கண்ணன். கடைசியா ஒத்தரா போனா பூத்தனை இடத்திலே ஆரம்பம். கேசிங்கிற கடைசி அசுரன், அவன் பெரிய குதிரை முகத்தோட வந்தானா. துரங்கம் வாய்க்கு டுகந்தானது துன்மையூர் திருக்கண்ணபுரம். ஆழ்வார் பாசுரத்துல சாதிக்கிறார், துரங்கம்னா குதிரை அசுரன். அந்த குதிரை முகத்தான் வர அவனை பார்த்து ஊர்க்காரால் அத்தனை பேரும் பயந்தே போயிட்டான். நாரதர் வந்தார், ஜகத்தே அஸ்தமிச்சு படுத்து, இவனை ஒத்தராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு ஓடி வந்தார். அந்த குதிரையும் கொன்று முடித்தான் கண்ணன். பூத்தனையில ஆரம்பம், குதிரையில முடிவு கேசி, எல்லாரும் முடிஞ்சு போயிட்டான். கண்ணனுக்கு இருக்கிற தனி சிறப்பு அதுதான், ராமனுக்கு இல்லாத சிறப்பு அதுதான். ராமன்கிட்ட என்ன கட்டம்னா, யாரோட சண்டை போட ஆரம்பிச்சாலும் மிச்சம் மீதி யாரானு ஒத்தர் 2 பேரை விட்டுடுவான். அதனாலேயே அத்தனை கட்டமும் கடைசி வரைக்கும் படுவன். ஆனா கண்ணடத்துல இந்த மிச்சம் வைக்கிற வேலை மட்டும் கிடையவே கிடையாது. இன்ன இடத்துல மிச்சம் வைக்கலாம், இன்ன இடத்துல மிச்சம் வைக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லும். நம்ம சாப்பிடறதுக்கு உட்கார்றோமா, இலை போடுவா, அதுக்கு போஜன பாத்திரம்னு பேர். அதுல கண்டிப்பா கொஞ்சமான மிச்சம் வைக்கணும். சில பேர் சாப்பிட்டு எழுந்து போனா எப்படி இருக்கு தெரியுமா, 160 ரூபாய் உட்காந்து சாப்பிடலாமோ அப்படின்னு இருக்கு. அந்த இலையை பார்த்தா கொஞ்சம் ஜலம் தெளிச்சு அலம்பிட்டோம்னா இன்னொருத்தரே உட்காந்து வச்சு சாப்பாடு போட்டு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சமான சாப்பிட்ட சுவடு தெரியணும். கொஞ்சம் மிச்சம் வச்சிருந்தா தான் கொண்டு போய் வாசல்ல இலையை போடுறோமா, அதுல ஓடுற நாய் நரியெல்லாம் இதை சாப்பிட்டு தான் ஜீவிக்கணும். அதனால மிச்சம் வைக்கணும். நம்ம பக்கத்திலே தண்ணீர் குடிக்கிறதுக்கு பாத்திரம் வைக்கிறாளா, அந்த தண்ணீர்ல மிச்சம் வைக்கவே கூடாது. தண்ணீர் பாத்திரத்துல மிச்சம் வைக்க கூடாது. இன்னொன்னு, சாப்பிடச்சே வலது பக்கம் தான் தண்ணீர் பாத்திரம் இருக்கணும், இடது பக்கத்துல வச்சுக்கொள்ள கூடாது. நமக்கு சுலபமா இருக்கிற எதையும் சாஸ்திரம் சொல்லவே சொல்லாது. ஏன்னா இந்த பக்கத்துல பாட்டுக்கு இருந்தா நான் மாட்டுக்கு இடது கையால் எடுத்து சாப்பிட்டு போயணும் இல்லையோ, இது இங்க இருந்தா எட்டி எட்டி இப்படி இப்படி எடுத்து சாப்பிடணும். இந்த எச்சல் கையாலே எடுத்து சாப்பிடறவளை பத்தி நான் இப்ப சொல்லவே வரல, இடது கையால எடுத்து சாப்பிடறதா இருந்தா சொல்றேன். இப்ப நாங்க எது கட்டப்படணுமோ நீர் தெரியாது பேசிட்டு இருக்கே, நாங்க இதே கையால் எடுத்து சாப்பிடுவோம்னு சொன்னா எனக்கு அதை பத்தி தெரியாது. இப்போ இந்த இடது கையாலத்தான் நீட்டி சாப்பிடணும்னா சிரமம் தானே. தீர்த்த பாத்திரம் தண்ணீர் பாத்திரத்துல மிச்சம் வைக்க கூடாது, போஜன இலையில மிச்சம் வைக்கணும். அதே போல சத்ரு சேஷம்னா சேஷையேது, எதிரிகளை மிச்சமே வைக்காதேன்னு சாஸ்திரம். எதிரிகளை மொத்தமா முடிச்சுடணும். ஆனா இந்த ராமன் பட்ட ஒரே தப்பு என்ன தெரியுமா, முதல்ல இருந்து கணக்கு பாருங்க, விஸ்வாமித்திரருடைய யாகத்தை காப்பதற்காக சென்றான். அந்த சமயத்திலே மாரீச்சன் சுபாகுன்னு 2 பேர் வந்தான். சுபாகுவை கொன்னுட்டான், மாரீச்சனை ஓட்டி விட்டுட்டான். இது அன்னைக்கே இந்த மாரீச்சனை கொன்னிருந்தா தேவையில்லாத இந்த மாயமான் வந்து கட்டமே பண்ணிருக்க வேண்டாம் இல்லையோ. முதல் தப்பு ஆள மிச்சம் விட்டது. அடுத்தது பாப்போமா, கரதூஷணாதிகள். அதுக்கு முன்னாடி சூர்பனக வந்தா. சூர்பனக வந்து ராமனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. காது மூக்கொல்லை அறக்கே மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் யானும் பிறந்தம பொய்யன்னேன்னு ஆண்டாளுடைய பாசுரம். நம்ம மூக்கு காது மூக்கு அறுத்து விட்டுட்டான். அன்னைக்கே தலையை வாங்கியிருந்தா அவ போய் பேசியிருக்கவே மாட்டாளோ இல்லையோ. இந்த காது மூக்கு அறுத்து விட்டது 2வது தப்பு. போனா போறோம். கரதூஷணாதிகள் 14,000 பேர் சண்டை போடுறதுக்கு வந்தா. ஜனஸ்தானத்துல எல்லாரையும் கொன்னான். 13,999 கொன்னுட்டான். ஒத்தன் அகம்பனன்கிறவன மிச்சம் விட்டுட்டான். அகம்பனன் நேர ராவணன் இடத்துல போனா. நடந்த கதையெல்லாம் என்ன தெரியுமா, உங்களுடைய எல்லாரும் போயிட்டா 14,000 பேர் ஜனஸ்தானத்திலே, உங்க தங்கச்சி இவர் தான் காது மூக்கு அறுபட்டு போனாள், எல்லாரும் போயிட்டா நான் மட்டும்தான் வந்தேன்னா.